நிறைவு செய்தியாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு. இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய தீர்ப்பு தான். ஆனாலும் மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடி இதை மறுபடியும் எம்பசைஸ் பண்ற மாதிரி தான் அந்த தீர்ப்பு வந்திருக்கு. மதம் மாறியவர்கள் அவங்களுக்கு ஹிந்து மதத்தை தவிர, சீக்கிய மதத்தை தவிர, புத்திசை அதை பின்பற்றக்கூடியவர்களை தவிர வேறு எந்த மதத்திற்கு மாறினாலும் அவர்களுக்கு அந்த எஸ்சி அப்படிங்கக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட பிரிவினருங்கிறத கண்டினியூ பண்ண முடியாது. நீங்க மதம் மாறிட்டீங்கிறதுனால இந்த சலுகைகளை நீங்கள் பெற முடியாது. இந்த மதத்திற்குள் இருந்தால் மட்டுமே இந்த சலுகைக்கு நீங்க தகுதியானவர் அப்படின்னு உச்சநீதிமன்றம் மறுபடியும் இதை உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? 2 பேர் அடங்கிய அமர்வு சுப்ரீம் கோர்ட்ல இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க சொன்னது போல பலமுறை இந்த கேஸ் வந்திருக்கிறது. திரும்ப திரும்ப அழகாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் நான் அந்த பட்டியல் இனம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். நான் காந்திஜி சொன்ன ஹரிஜன், ராமானுஜர் சொல்ல திருக்குளத்தோர் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவேன். ஆனால் இந்த செய்தியில பட்டியல் இனத்தர் வந்திருக்கிறது, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப். அதனால செய்திக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். இந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த சகோதரர்கள் மதம் மாறிவிட்டால் அவர்கள் பட்டியல் இனம் என்கின்ற அந்த தகுதியை இழக்கிறார்கள். இது ஏன் அவங்க திரும்ப நீங்க சொல்லபடி கேஸ் போடுறாங்கன்னா, மதம் மாறி அந்த சலுகை வேணும். அப்ப இந்த சலுகை போகுது என்கின்ற காரணத்துக்காக பல பேர் மதம் மாற மாட்டோம். அல்லது மதம் மாறினா கூட கிரிப்டோவா இருப்போம். பாதி இங்க, ஒரு கால் இங்க, ஒரு கால் அங்க, அப்படி இருப்பான். அப்போ முழுசா கிறிஸ்துவ மதத்துல இருக்க மாட்டானே, அந்த பயம். ஆகவே மதம் மாற்றுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிண்ட்ரன்ஸ், ஒரு தடைக்கல்லாக இது இருக்கிறது என்ற காரணத்தால கிறிஸ்துவ தூண்டி விட்டு இந்த கேஸை திரும்ப போடுறாங்க. நான் நினைக்கிறேன் அப்படி கூட இருக்கலாம். இதுவும் ஆந்திர பிரதேசத்துல கூட ஒரு பாஸ்டர் போட்ட வழக்கு. பாஸ்டர் கரெக்டா, அப்ப நீங்க சொன்னது சரிதான். ஆகவே கிறிஸ்துவர்கள் தான் செஞ்சிருக்காங்க. இப்ப பாருங்க, இங்க இந்த கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாறக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, நான் ஏன் திரும்ப மதம் மாறின கிறிஸ்துவ மதத்துக்கு என்ன திரும்ப சொல்லுவாங்க, இங்க இருக்கக்கூடிய தீண்டாமை, ஜாதி கொடுமை ஆகியவைகளை காரணம் காட்டி நான் மதம் மாறிட்டேன். இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, மற்ற ஊரை விட்டுருவோம். தமிழ்நாட்டை நமக்கு தெரியும். நீங்க திருச்செந்தூர், கன்னியாகுமரி அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா பல பேர் நாடார்கள் பல பேர் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி இருக்காங்க. அவங்க என்னன்னு போட்டுக்கிறாங்க, கிறிஸ்துவ நாடார். இப்ப அங்க பல பேர் ஆசாரி மதம் மாறி இருக்காங்க, பிள்ளைமார் மாறி இருப்பாங்க. அப்ப இந்த மதம் மாறிய கிறிஸ்துவர்கள் வெவ்வேறு ஜாதி, அவங்களுக்குள்ள திருமணம் பண்ணுவாங்களா? இன்னும் சொல்ல போனா சர்ச்சு கூட ஒரே மாதிரி இருக்காது. அந்தந்த மதம் மாறி அந்தந்த ஜாதிக்காகத்தான் சர்ச் இருக்குமே தவிர எல்லா ஜாதியும் சேர்ந்து ஒரே இடத்துல வழிபாடு பண்ணக்கூடிய சர்ச்சே பார்க்க முடியாது. நீங்க அப்படி திருநெல்வேலியில் ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி தீண்டாமை சுவர் எழுப்பி இருந்தாங்க. வெள்ளக்கார ஆட்சி காலத்திலே நாடார்களுக்கும் இப்படி சொல்லக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்தவர்களும் மதம் மாறி 2 பேர் 2 பக்கம் உட்கார்ந்து இருக்கும். நடு சுவர், 2 பேர் பார்க்க முடியாது. இப்படி கேரளால இருந்திருக்கு, கோவால இருந்திருக்கிறது. அப்புறம் தனித்தனி இந்த மாதிரி வேணும் சொல்லி தனித்தனி சர்ச்சா பிரிக்கிறாங்க. மதம் மாறிய மீனவர்களுக்கு தனி சர்ச், மதம் மாறிய நாடார்களுக்கு தனி சர்ச். மதம் மாறுவதால் ஜாதி ஏற்றத்தாழ்வு ஒழிவதில்லை. கிறிஸ்துவ மதம் இட் இஸ் நாட் கிவிங் த சொல்யூஷன். ஆனா சொல்றது என்ன, மதம் மாறினால் ஏற்றத்தாழ்வு போயிடும், சமூக அந்தஸ்து கிடைக்கும், ஒரு பெரிய பொருளாதார வளம் கிடைக்கும், அது வேணா கிடைக்கும், என்ன காசு கொடுக்குறாங்க. சோசியல் இது கிடையாது, ஈக்குவாலிட்டி வருது இல்லையே. அதனால உங்களுக்கு சலுகையும் கிடைக்க போறதில்லை. அதனால இந்த கிறிஸ்துவ சகோதரர்கள் என்ன வேண்டுகோள் விடுக்கிறேன்னா, எதுக்கு மதம் மாறிட்டு பேசாம ரீகன்வெர்ட் ஆகி வந்துருங்க, சலுகையாவது கிடைக்கும். உண்மையிலே இங்க ஈக்குவாலிட்டி இங்கதான் இருக்கு, இந்து மதத்துல தான் இருக்கு. வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்பு பாருங்க, ராமானுஜர் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் சொல்ற பாருங்க. ராமானுஜர் அவர் தினசரி குளிடத்துக்கு போய் குளிச்சுட்டு வருவார். குளிச்சுட்டு வரும்போது அவருடைய சீடர் ஒருத்தர், பல சீடர்கள் அல்ல, உறங்கா வில்லிதாசர் என்பவர் அவர் ரொம்ப நெருக்கமானவர். அந்த வில்லிதாசர் தோல்ல கை போட்டு வருவார். அந்த வில்லிதாசர் யாருன்னா, இவங்க சொல்லக்கூடிய ஹரிஜன சமூகத்தை சேர்ந்தவர். குளிச்சிட்டு ரங்கநாதருக்கு பூஜை பண்ண போறார், வழிபாடு பண்ண போறார். மடி ஆசாரம், யார் மேல தோல் மேல கை போடுறாரு, வில்லிதாசர் தோல் மேல கை போட்டு வர்றாரு. இதே அந்த ராமானுஜர் வாழ்ந்த காலத்துல அந்த ராமானுஜர் இருக்கக்கூடிய இந்த மடத்தை தங்கி இருக்கார் நம்பி ஒருத்தர். அவருடைய உண்மையான பேர் என்னன்னு தெரியல. அவருக்கு பேர் என்ன, மாறன் நேர் நம்பி. மாறன்னா யாரும் நம்மாழ்வார், நம்மாழ்வாருக்கு நம்மாழ்வார் மாறன், நேர் இணையான
நம்மாழ்வாருக்கு இணையான அளவுக்கு வந்து ஒரு பக்தியுடையவர் இந்த நம்பி. அப்படி இவருக்கு பேர் மாரநேர் நம்பி. ஆனா அவர் ஹரிஜன், அங்க ஆசிரமே தங்கி இருக்கார், இறந்து போயிறார். மாரநேர் நம்பி இறந்து போன பிறகு அவருக்கு இந்த அந்திம கிரியைகளை ராமானுடைய சீடர் போய் எல்லாம் பண்றார். எந்த அளவுக்கு பண்றாருன்னா, அங்க வந்து அந்த 4 வேதங்களையும் படித்து முடித்த அந்த வேத படித்த பிராமணருக்கு எப்படிப்பட்ட சடங்குகள் பண்ணுவாங்க அதெல்லாம் செஞ்சு அவரை முறைப்படி பண்றாங்க. அது முடிஞ்ச உடனே ராமானுஜர்கிட்ட வந்து கேட்கறாங்க, என்னங்க அந்த மாரநேர் நம்பி வந்து பிறப்பால் வந்து ஹரிஜன் சமூகத்தை சேர்ந்தவர், அவருக்கு இப்படிதான் ஒரு பெரிய உயர்ந்த ஒரு இது கொடுக்குறீங்களே. ராமானுஜர்கிட்ட கேட்கிறார். அவர் சொன்ன பதில் இதெல்லாம் நம்ம ஞாபகம், ஹிஸ்டரி ரெக்கார்டு இதெல்லாமே. அவர் சொல்றாரு, ஜடாயுக்கு இதே போல, ஜடாயுக்கு ராமன் வந்து இதே போல அந்திமக்கிரியை செய்யறார். ஒரு பறவை, மனுஷன் கூட ஒரு பறவை இல்லைங்களா. அந்த மாரநேர் நம்பி ஜடாயுவை விட தாழ்ந்தவரும் இல்லை. அந்த ஈமக்கிரியை பண்ணார் இல்லையா, அவர் ராமனை விட உயர்ந்தவரும் இல்லை. ராமானுஜர் ஸ்டேட்மெண்ட் இது. ஆகவே இந்த தீண்டாமையோ உயர்வோ தாழ்வோ வந்து வைஷ்ணவத்துல நம்முடைய ஹிந்து மதத்துல கிடையவே கிடையாது. பல உதாரணம் இது போல உண்டு. அதனால இங்க உள்ள ஹிந்து மதத்திலிருந்து திரும்பி கிறிஸ்துவ மதத்துக்கு பணத்துக்காகவோ அல்ல மிரட்டலுக்காகவோ இல்ல எதிர்பார்த்தோ போய்விட்டு சால் ஜாப்பா வந்து இங்க வந்து ஜாதி இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவர்களே, மனம் திரும்புங்கள், ஹிந்து மதத்துக்கு வாருங்கள். இங்கே வந்து அவங்களுக்கு ஈக்குவாலிட்டியும் கிடைக்கும், சமமான அந்தஸ்து வாய்ப்பு கிடைக்கும், அரசாங்கத்துடைய சலுகையும் கிடைக்கும். அதை இந்த செய்தி உங்களுக்கு உறுதிப்படுத்திக்கிறது. அதனால இது வந்து மதம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக நான் பார்க்கிறேன்.